ஆடி வெள்ளி. ஆரம்பமாக ஒரு விழிப்பு உணர்வுடன், இன்று ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை அல்ல, இது ஆடி மாதத்தின் புனித வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் சக்தியின் சக்தி மகா வாராகி அம்மன் நம்முள் ஒளிந்திருக்கும் நிழல்களை அழிக்க, நம்மை காக்க, நமக்குள் உற்சாகத்தையும் ஆற்றலையும் ஊட்ட வருகிறாள். இன்றைய ஆசீர்வாத செய்தி: வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்முள் பலர் ஏதேனும் பிணிப்புகள், பிரச்சனைகள், பயங்கள், வலிகள் ஆகியவற்றால் மனதளவில் சோர்ந்து விடுகிறோம். ஆனாலும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள், குறிப்பாக இன்று, அந்த மூச்சு திணறலுக்கு ஓரளவிலாவது விடுதலை அளிக்கக்கூடிய நாள். அந்த விடுதலைக்கு வழிகாட்டும் சக்திதான் மகாவராகி அம்மன். மகாவராகி அம்மன் என்றால் யார்? அவள் சப்த மாதாக்களின் ஒருத்தி. வராகம் என்ற முகம் கொண்டவளாய் அழிக்கவும் காக்கவும் வந்தவள். ஆனாலும் அவள் சினக்கோபத்தில் வந்த ஒரு தேவதையின் வடிவமாக அல்ல, நம்மை காக்கும் ஒரு உள் சக்தியாக தான் அவள் தோன்றுகிறாள். அவள் முகம் பன்றியின் போன்று இருக்கும். அது பலருக்கும் பயமாக தோன்றலாம். ஆனால் அந்த முகம் ஒரு குறியீடு. அது நமக்குள் மூடியிருக்கும் ஆழ்ந்த பயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவற்றை கடக்க செய்பவள் என்பதை குறிக்கிறது. ஏன் ஆடி வெள்ளி? ஆடி மாதம் என்பது தமிழில் தெய்வ சக்திகள் விழிப்புடன் பதிந்து நம்முடன் கூடி இருப்பது போல இது ஒரு முழுமையான பெண் சக்தியின் மாதம். இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவை. ஸ்ரீ லலிதா, ஸ்ரீ லக்ஷ்மி, துர்கை, வராகி, காளி ஆகிய தேவிகளை வணங்க உகந்த காலம். ஆடிவெள்ளி என்பது சக்தி வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகும். மகாவாராகியை ஆடிவெள்ளியில் வழிபடுவதால் நிறைய பலன்கள் உண்டு. பிசாசு தோஷங்கள், கண்கெட்டு பார்வை, ஆவியின் தாக்கங்கள், வீட்டில் சந்ததி அருளும், மன அழுத்தம், பயம், கோபம், மனச்சோர்வு, தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். நவ கிரகங்களின் சேவாய், ராகு, கேது ஆகியோரின் கடுமையான தாக்கமும் குறையும். இன்று என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? இன்று மாலை இரவு நேரத்தில் வடதிசையில் முகம் வைத்து ஒரு நெய் விளக்கை ஏற்றுங்கள். சிவப்பு அல்லது கருப்பு நிற பூக்கள், பச்சை கலந்த சாதம் சமர்ப்பிக்கலாம். சிவப்பு அல்லது நீல நிற பூக்கள், வெண்ணெய், பச்சை கலந்த சாதம் சமர்ப்பிக்கலாம். மந்திரம் ஐம் ஹேம் ஸ்ரீம் நமோ வாராகி தண்டாயை ஸ்வாஹ அப்படின்னு 108 முறை ஜபிக்கலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ வாராகி தண்டாயை. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமோ வாராகி தண்டாயை. உங்களால் முடியும்னா தியானத்துலையும் அமர்ந்து 9 நிமிஷமாவது பரிசுத்தமாக மூச்சை இழுத்து விட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். உடல், ஆன்மா, மனம் இது எல்லாத்துக்குமே ஆற்றல் கிடைக்கும். மகாவாராகியின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யுது? நம்மளுடைய உடல் நலம், இடுப்பு வலி, முதுகு வலி, சர்க்கரை நோய், மன அழுத்தம், உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே, அதில் இருக்கக்கூடிய நச்சுகள் எல்லாமே அகற்றி நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். இந்த அதிசயத்தை நம்ம கட்டாயம் பார்க்கலாம். குடும்ப அமைதி, கணவன் மனைவி சண்டைகள், தாய் மகன் இடையிலான உறவு விரிசல்கள், வீட்டில் நடக்கும் நிதி தகராறுகள் ஆகியவற்றில் ஒரு பெரிய சக்தி வாராகி நின்று செயல்படுவா. சக்தி சமநிலையை ஏற்படுத்துவா. ஒரு தெய்வீக கருவியாக அவ செயல்படுவா. தொழில், பணம், வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பா. வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை கிடைச்சிரும். தொழில் தடைகளெல்லாம் நீங்கி, பண நெருக்கடியெல்லாம் குறைஞ்சி, கடன்லேருந்து
வருமானத்திலிருந்து எல்லாத்துலேயும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பா. ஆன்மீக வளர்ச்சி, மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்து மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமே இல்லாமல் ஆன்மீக தடைகளெல்லாம் அகற்றி நம்மளை ஒரு சக்தியாக உருவாக்கி நிப்பாட்டுவா வாராகி. ஒரு எளிய வழிபாடே போதும். நம்ம ரொம்ப பெரிய பூஜைகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தினமும் விளக்கேற்றி ஒரே ஒரு மந்திரம் சொல்லி 1 நிமிஷம் அமைதியாக இருந்து வாராகியை ஜபிச்சா போதும். நம்ம வாழ்க்கையே அவள் மாற்றிடுவா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு திருப்பு முனையான நாள். சிறு ஒரு வேலை வாய்ப்பு வேணுமா? உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, மனச்சோர்வு இதெல்லாம் நீங்கி, நிதி பிரச்சனைகள்லாம் நீங்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா? அப்போது மகா வாராகி அம்மனை வழிபட இன்றைக்கே துவங்கிடுங்க.